உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு ஒரு சமூக போராளி உருவானார். ஞாபகம் இருக்கா? அவரும் ஒரு புதிய வழிபாட்டு முறையை அல்லது ஒரு புதிய ஆன்மீக முறையை உருவாக்கினார். அதுக்கு பேர் தான் ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது. இப்போ எதுக்கு அது அப்படின்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய வள்ளல் பெருமான் எந்த மாதிரியான கருத்தியலை கொண்டிருந்தாரோ அதே போன்ற கருத்தியலைத்தான் நம்முடைய ராஜா ராம் மோகன் ராயும் கொண்டிருந்தார். ஆரிய சமாஜமும் கொண்டிருந்தது. அதில் மிக முக்கியமாக அந்தர்யாமித்துவம் அப்புறம் சுதந்திரத்துவம் இப்படின்னு ரெண்டு கருத்தை ராஜா ராம் மோகன் ராய் வலியுறுத்துறார். என்னன்னா, அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறது உச்சபட்சமான அந்த இறையோடு பேசுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் நடுவில் ஒரு மூன்றாம் மனிதர் தேவையில்லை. கூடுதலாக சொல்கிறதா இருந்தால் புரோகிதர் தேவையில்லைன்னே சொல்கிறாருங்க. ராஜா ராம் மோகன் ராயோட அந்த ஆரிய சமாஜம் கொண்டிருக்கின்ற கருத்து இது. இறையோடு பேசுவதற்கு நடுவே ஒரு மூன்றாம் மனிதர், நடுவே ஒரு தபால்காரர் தேவையில்லை என்பது அவருடைய கருத்து. அதே மாதிரி சுதந்திரத்துவம் அப்படின்னா என்ன தெரியுமா? உருவ வழிபாடு, சிலை வழிபாடு இதெல்லாம் தேவையில்லை, அதையெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும் என்பதுதான் ஆரிய சமாஜம் கொண்டிருக்கின்ற கருத்து. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, வேதங்கள் என்பவை கடவுளால் முன்மொழியப்பட்டவை அல்ல அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான கருத்தையும் ராஜா ராம் மோகன் ராய் சொல்கிறார்னா, இப்படியான புரட்சியான கருத்துக்களைத்தான் சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள் தமிழ் மரபில். வள்ளல் பெருமானும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த உரைநடை ரொம்ப ஆச்சரியமான ஒரு உரைநடை. இறைனா என்ன அப்படின்னு தேடல் இருக்கும்ல, அதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு சின்ன பத்தி தான் வள்ளல் பெருமான் நமக்காக கொடுக்கிறார். இந்த நிலையை உணர்ந்து கொள்வதற்கு நாம் போக வேண்டிய பயணம் என்பது மிக நீளமானது. ஆனால் அந்த பயணம் மிகவும் சுகமானதாக, சுகானுபவம் மிக்கதாக இருக்கும் என்பது நிச்சயம். ஏனென்றால் இந்த தெளிவு வந்துடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் உலகத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, எல்லாமே சௌகரியமாக இருக்குது, எல்லாமே களிப்பாக இருக்குது, சலிப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருங்கிறத பாருங்களேன். தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள், தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள். இது ஒரு குறிப்பு அவர் சொல்றதுல. உபதேச குறிப்புகள்ங்கிற அந்த உரைநடை பகுதியில் அபேதம், பேதம்னா வேறுபாடு காட்டுறது, அபேதம் அப்படின்னா அந்த பார்வதிபுரத்து எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எளிமையாக வள்ளல் பெருமான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலேயே ஈடுபட்டுருக்கோமே, செக்கு மாடு மாதிரி சுழன்றுருக்கோமே, செக்கு மாடு மாதிரி உழண்டுட்ருக்கோமே, எங்களுக்கு உங்களை போல் ஞானியாக அல்லது துறவரம் மேற்கொண்டு அல்லது இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை பேசுவதற்கோ சிந்திப்பதற்கோ நேரமில்லை, அப்படியான நாங்கள் இழிப்பிறவிகளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடும். அதற்கான பதிலாகத்தான் அபேதம் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அவர் எப்படி ஒன்றாக காட்டுறார் பாருங்க. ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப் வித் தி அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நான் தான் நீ, நீ தான் நான் அப்படிங்கிற சமத்துவத்தை கொண்டு வருகிறார் ஆன்மீகத்தில். இப்பெல்லாம் ரெண்டு விஷயம் கூடுதலாக தெரிஞ்சாலே நமக்கு ஒரு ஹை ஹேண்டட்னஸ் வந்துடுது இல்லை. ஆனால் எல்லாம் உணர்ந்த ஞானியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் அந்த எளிய மக்கள், உழைத்து களைத்த அந்த மக்களோடு தன்னை ஒன்றாக்கி கொள்கிறார், அவர்களை தன்னுடையவர்களாக ஆக்கி கொள்கிறார்ங்கிறத இந்த சின்ன பத்தியில் புரிய வைக்கிறார். தங்களை பார்க்க வேண்டுமானால் என்னை பாருங்கள், என்னை பார்க்க வேண்டுமானால் தங்களை பாருங்கள். நீங்கள் ஞானின்னு என்ன நினச்சா நீங்களும் ஞானி தான், நீங்கள் உழைப்பாளின்னு உங்களை நினச்சிக்கிட்டீங்கன்னா நானும் உழைப்பாளி தான். ரெண்டு பேருக்கும் வேறு வித்தியாசமே இல்லை. இரண்டு பேருக்கும் இருக்கின்ற உயிர் ஒன்று தான், வாழ்க்கை முறை ஒன்று தான் என்று சொல்லி கொடுக்கும்போது மயிலிறகால் அந்த பார்வதிபுரத்து மக்களை வருடுவது போல் இருந்திருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எளியவர்களை எள்ளி நகையாடிய சமூகம் அன்றைக்கு இருந்த சமூகம், இப்படியான உழைப்பாளர்களை கொச்சைப்படுத்திய சமூகம் அன்றைக்கு இருந்த சமூகம். அப்படின்னா அவங்களுக்கு இருந்த வேதனை, மனசில் இருந்த ரணம் எல்லாவற்றையும் போக்குவதாக நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த வார்த்தையை சொல்றார், அபேதம். அதுவே முதல்ல மயிலிறகு வருடல். ஏன்னா உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த எளியவரை கைதூக்கி விடுகின்ற அந்த மனப்பாங்கு வருதில்ல, இதுதான் வள்ளல் பெருமான். எல்லாம் சமம், எல்லோரும் சமம் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பாங்கு.
உன்னை நினைக்க வேண்டுமானால் என்னை நினைத்துக்கொள், என்னை நினைக்க வேண்டுமானால் உன்னை நினைத்துக்கொள். அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் வள்ளல் பெருமான் என்று நினைத்தால் நமக்குள் ஒரு புதிய வெளிச்சம் வருதில்ல, அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் எதிர்பார்க்கிறார். தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள். இவ்வளோதான் திருவருட்பால உபதேச குறிப்புகளில் இந்த பத்தி இருக்குது. தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள். இனிமேல் நாம் கண்ணாடியில் போய் பார்க்கும்போது நம்மோட உருவம் தெரியலாம் வெளியில், ஆனால் உள்ளுக்குள்ள வள்ளல் பெருமானின் உருவம் நமக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் வள்ளல் பெருமானை இவ்வளவு தூரம் நாம் உள்வாங்கி இருக்கிறோம் என்றால் அங்கே வள்ளல் பெருமான் ஜோதி ரூபமாக நம்முடைய மனசில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் நமக்குள் ஒரு புல்லரிப்பு வரும், புலகாங்கிதம் நிச்சயமாக வரும். சரி, அப்படி வரலேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலை வருதில்ல உடனே. அது பார்வதிபுரத்து மக்களுக்கும் வந்திருக்கும். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியலையா, கவலையாக இருக்கே அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. உடனே அதற்கும் ஒரு தீர்வை கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். என்ன சொல்றார் பாருங்க, கவலை என்பதை பற்றி வள்ளல் பெருமான் சொல்றது. கவலை கூடாது, உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டம் அடைவதற்கு காரணமே இல்லை. கவலையெல்லாம் எதுக்குங்க அப்படிங்கிறாரு. இதை விட என்னங்க ஒரு சுய நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்வதற்கான வார்த்தை இல்லை, நம்மை நாமே உயரப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வார்த்தை வேற ஏதாவது இருக்குமா? கவலை கொள்ளவே வேண்டாம் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு சிக்கலாக இருக்கட்டும், ரெண்டே பதில் தான். ஒன்று இருக்கும், இல்லைன்னா இல்லை. ஒன்று கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவ்வளோதானுங்க. அந்த ரெண்டை தாண்டி வேற ஏதாவது பதில் கிடைக்குமா? ஒன்று வெற்றி அடையலாம், அல்லது ஒரு அனுபவம் கிடைக்கும். தோல்விங்கிறது கிடையவே கிடையாது, அனுபவம். அப்படிங்கும்போது அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு அடுத்த வரி என்ன சொல்றார் பாருங்களேன். உள்ளும் புறமும் ஓர் துணையாக வள்ளல் இருப்பதால் வாட்டமடைவதற்கு காரணமே இல்லை, அதனால் கவலை கூடாது அப்படிங்கிறார். உள்ளும் புறமும் வள்ளல் துணையாக இருப்பதால் அப்படின்னா வள்ளல்னா வள்ளல் பெருமான் தன்னை சொல்லி கொள்ளவில்லை, அதுதான் மிக முக்கியம். வள்ளல்ங்கிறது அன்பு நிலை. எடுக்க 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 எது குறையாது இருக்கிறதோ அதைத்தான் வள்ளல் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். யோசிச்சு பாருங்களேன், பணம் எடுத்து கொடுத்தா குறையும், உணவு எடுத்து கொடுத்தா குறையும், உடை எடுத்து கொடுத்தா குறையும், எது ஒன்றுனாலும் குறையும். ஆனால் அன்பு அதிகமாகத்தான் ஆகும். அதுதான் அன்போட அழகு. கொடுக்க கொடுக்க எது அதிகமாகும் என்றால் அன்பு தான் அதிகமாகும். திருமணத்தில் இணைகின்ற கணவனும் மனைவியும் வாழ்நாள் முழுக்க அன்பு செலுத்துகிறான்னா என்னைக்காவது அது போர் அடித்தா போகுது? இல்லை இல்லை, நாட்கள் கூட கூட அன்பு பேரன்பாக மாறுதில்ல. அப்படின்னா அந்த அன்பு தான் எடுக்க எடுக்க குறையாத வள்ளலாக இருக்கிறது. வள்ளல் பெருமானாகவும் அன்புதான் இருக்கிறது. எனவே உள்ளும் புறமும் அன்பே இருக்கும்போது, வள்ளல் இருக்கும்போது எதற்கு கவலைப்படணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறார். கவலை கூடாது என்கிறார். அதை நாம் ஒரு கட்டளையாகவே எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ சறுக்கல் வரும், எத்தனையோ முறைக்கு விழுவோம், ஆனாலும் எழுந்து நிற்பது தான் நமக்கான வாழ்க்கை அடையாளம். எழுந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமனமாகிறது, ஆனால் மறுநாள் உதயமாகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். காற்று அசைந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் அதனுடைய இயல்பு. சூரியன் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, அதுதான் அதனுடைய இயல்பு. நாமும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், கவலை இல்லாமல். கவலை கூடாது என்கின்ற ஒற்றை செய்தியை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். இனிமேல் நம்முடைய வாழ்க்கை அகராதியில் கவலை என்கின்ற வார்த்தை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் வள்ளல் பெருமானை உணர்ந்தவர்கள் ஆவோம். அப்படி செய்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையை. நிச்சயமாக செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.